அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாபிஸ் கிச்சன். சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, ஒரு 5 வரமிளகா, 5-6 வரமிளகா. நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா சேர்த்திக்கலாம். சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆற வரைக்கும் வணக்கிக்கலாம். வணக்கிட்டு ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். வானலில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4-5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம் சின்ன சின்னதாக அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் கிளறிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அது வணங்கும், நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்திடும். கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மசாலா தூள் ஒரு 2-3 ஸ்பூன் அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் நீந்த பிறகு அதை எடுத்து அதையும் ஆற வச்சுக்கலாம். திருப்பியும் ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 வெங்காயம் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் போட்டு நல்லா அதை வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் குக்கரில் போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். அந்த பச்சை வாசம், இஞ்சி பூண்டு ஸ்மெல் கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் சிக்கன் நல்லா கழுவி வச்சுட்டு நமக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ அது சிக்கனை வந்து அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். மிக்சியில் வந்து மசாலாலாம் போட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாலாம் அரைச்சி இந்த குக்கரில் சேர்த்திடலாம். குக்கரில் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் சிக்கனு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. 5 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மை வச்சிடலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சின்ன சின்னதாக ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி அதில் போட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வைக்கணும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, பரோட்டா, இடியாப்பம், சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்ச் ஆகும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. Thank you for watching.